முன்னச்சமல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதயம் புரட்சி தலைவி அம்மா தெய்வத்தை வணங்கி திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதி தேர்தல் பிரச்சார கூட்ட நிகழ்ச்சியிலே இங்கே முன்னிலை உரையாற்றிய முன்னாள் அமைச்சர், மாவட்ட கழகத்துடைய செயலாளர் அருமை சகோதரர் திரு பி.வி. ரமணா அவர்களே, நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், கழக மருத்துவமனை செயலாளர் மரியாதைக்குரிய டாக்டர் பி. வேணுகோபால் அவர்களே, ஏகை காலத்துடைய நேரம் கருதி சுருக்கமாக அழகாக பேசி அமர்ந்திருக்கின்ற நம் கூட்டணியில் அங்க வைக்கின்ற புரட்சி பாரத கட்சியினுடைய நிறுவன தலைவர், சட்டப்பேரவை உறுப்பினர் அருமை நண்பர் ஓவை ஜெகன்மூர்த்தி அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கு பெற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற முன்னாள் அமைச்சர் சகோதரர் திரு எஸ். அப்துல் ரஹீம் அவர்களே, முன்னாள் அமைச்சர் சகோதரர் பா. பெஞ்சமின் அவர்களே, முன்னாள் அமைச்சர் மாவட்ட செயலர் அருமை சகோதரர் திரு மாதவரம் வி. மூர்த்தி அவர்களே, முன்னாள் எம்எல்ஏ மாவட்ட செயலாளர் திரு சிறுனியம் வி. பலராமன் அவர்களே, முன்னாள் எம்எல்ஏ மாவட்ட கழக செயலாளர் திரு அலெக்சாண்டர் அவர்களே, முன்னாள் எம்பி அமைப்பு செயலாளர் திரு திருத்தணி கோ அரி அவர்களே, அமைப்பு செயலாளர் திரு திருவேற்காடு பா. சீனிவாசன் அவர்களே, திரு ஆவடி குமார் அவர்களே, முன்னாள் எம்எல்ஏ திரு பூவை என்.எஸ். ஜெகநாதன் அவர்களே, முன்னாள் எம்எல்ஏ திரு கே.எஸ். விஜயகுமார் அவர்களே, முன்னாள் எம்எல்ஏ திரு என்.எஸ்.ஏ. ரா. மணிமாறன் அவர்களே, முன்னாள் எம்எல்ஏ திரு பொன் ராஜா அவர்களே, முன்னாள் எம்எல்ஏ திரு ஆர். சக்கரபாணி அவர்களே, முன்னாள் எம்எல்ஏ திரு கே.பி.கே. சேகர் அவர்களே, முன்னாள் எம்எல்ஏ திருமதி ஆர். சக்குபாய் அவர்களே, கழகத்துடைய நிர்வாகிகள் திரு பஞ்சட்டி கே. நடராஜன் அவர்களே, திரு ஜே.கே. இன்பராஜ் அவர்களே, திரு சல்மான் ஜாவிக் அவர்களே, திரு எம். தமிழரசன் அவர்களே, திரு சுரேஷ் அவர்களே, திரு டாக்டர் ஜே. மோகன் அவர்களே, திரு எஸ்.ஆர்.ஆர். ராகவன் அவர்களே, திரு கிஷோர் அவர்களே, கூட்டணி கட்சி சேர்ந்த தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தைச் சேர்ந்த முன்னாள் எம்எல்ஏ திரு செந்தில்குமார் அவர்களே, மாவட்ட செயலாளர் திரு டி. கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, மாவட்ட செயலாளர் திரு கே.எம். டில்லி அவர்களே, மற்றும் மாநகர மாவட்ட செயலாளர் திரு ஆவடி நாமு சங்கர் அவர்களே, எஸ்டிபி கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள் திரு வி. முகமது சலீம் அவர்களே, திரு துல்கர் அவர்களே, திரு அகமத் அவர்களே, மற்றும் புரட்சி பாரத கட்சியினை சேர்ந்த நிர்வாகிகள் மாநில பொருளாளர் திரு தொழுவூர் எம். மாறன் அவர்களே, திரு முல்லை கே. பலராமன் அவர்களே, திரு தளபதி செல்வம் அவர்களே, திரு கூடப்பாக்கம் இ. குட்டி அவர்களே, திரு பழஞ்சூர் வின்சென்ட் அவர்களே, திரு மணவூர் ஜி. மகா அவர்களே, திரு பொன்னேரி ராஜா அவர்களே, திரு கே.என். குமார் அவர்களே, திரு பிரிஸ் பன்னீர் அவர்களே, திரு அம்பேத் சதா அவர்களே, மற்றும் மேடையில் வீட்டுக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த மாவட்ட நிர்வாகிகளே, சார்பன்ற மாவட்ட பொறுப்பாளர்களே, ஒன்றிய கழக செயலாளர்களே, நகர கழக செயலாளர்களே, பேருக்கழக செயலாளர்களே, வரியிருந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற உள்ளாட்சி பிரதிகளே, முன்னாள் கூட்டுறவு சங்க நிர்வாகிகளே, வரியிருந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கூட்டணி கட்சியைச் சேர்ந்த தலைவர்களே, நிர்வாகிகளே, தொண்டர்களே, கழக உடன்பிறப்புகளே, பத்திரிகையாளர் ஊடகங்களே, விவசாயிகளே, விவசாய தொழிலாளர்களே, அத்தனை பேருக்கும் என்னுடைய முதற்க நன்றி கலந்த வணக்கத்தை முதலிலே உரித்தாக்கி, புரட்சி பாரதத்தினுடைய முதன்மை செயலாளர் திரு ருச்சேந்திர குமார் அவர்களுக்கும் மற்றும் வரி இருந்த அனைவருக்கும் என்னுடைய முதற்க நன்றி கலந்த வணக்கம். இன்றைய தினம் நம்முடைய கூட்டணி பலம் வாய்ந்த கூட்டணி. இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி சார்பாக அருமை சகோதரர் பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதயம் புரட்சி தலைவி அம்மா, திரு கேப்டன் அவருடைய அருளாசி பெற்ற வேட்பாளர் அருமை சகோதரர் திரு கே. நல்லதம்பி முன்னாள் எம்எல்ஏ அவர்கள், அதே போல தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய பிரேமலதா விஜயகாந்த் அவருடைய ஆசி பெற்ற வேட்பாளரும் அருமை சகோதரர் திரு கே. நல்லதம்பி அவர்கள். அவர்களுக்கு நம்முடைய பொன்னான வாக்கினை கொட்டும் முரசு சின்னத்திலே வாக்களியுங்கள். அவருடைய சின்னம் கொட்டும் முரசு சின்னம். அவரை பல லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்து அவருக்கு பணியாற்ற ஒரு நல்ல வாய்ப்பை நீங்கள் உருவாக்கி தர வேண்டும் என்று
இறைவன் குப்பி வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். நல்லவர், வல்லவர், திறமையானவர். ஏற்கனவே 2011ஆம் ஆண்டு சட்டமன்ற உறுப்பினர் இருந்து சிறப்பான முறையில் பணியாற்றி மக்களிடையே நன்மதிப்பை பெற்றவர், எளிமையானவர். இன்றைக்கு எதிர்த்து போட்டியிடுகின்ற வேட்பாளரை காட்டிலும் மிக மிக எளிமையான ஒரு மனிதர். அவருக்கு ஒரு வாய்ப்பை நீங்கள் தாருங்கள். எனவே இன்றைக்கு கஷ்ட நஷ்ட துன்பம் துயரம் வேதனைகள்லாம் ஒரு சாதாரண மக்கள் தான் பார்க்க முடியும். அப்படி சாதாரண குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவர், ஒரு ஏழ்மையான குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவர் இன்றைக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய அவருடைய நம்முடைய கூட்டணியின் சார்பாக அவர் திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதியிலே நிறுத்தப்பட்டிருக்கின்றார்கள். அவருக்கு உங்களுடைய பொன்னான வாக்கினை முரசு சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். இந்த தினம் ஸ்டாலின் தேர்தல் பிரச்சாரத்தின் போது விமர்சனம் செய்து கொண்டிருக்கின்றார். இன்றைக்கு இந்தியா கூட்டணி ஒரு வலிமையான கூட்டணி போலவும் நம்ம கூட்டணியை பற்றி போராட்டத்தெல்லாம் விமர்சித்துக் கொண்டிருக்கின்றார். ஸ்டாலின் அவர்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் அமைக்கப்பட்டிருக்கின்ற அத்தனை கூட்டணியில் சேர்ந்த நிர்வாகிகள், தொண்டர்கள், உழைப்பாளிகள் எங்க கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற அத்தனை கட்சி நிர்வாகிகளும் தொண்டர்களும் அந்தந்த கட்சிக்கு விசுவாசமாக செயல்படக்கூடிய செயல் மறவர்கள். உங்க கட்சி பணக்கார கட்சி, திமுக கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் பணக்கார கட்சி. அவருடைய ட்ரெஸ்ஸே கலையாம வாக்கு கேட்கிற கட்சி தலைவர்கள் திமுகவிலையும் காங்கிரஸ் இருக்கிறாங்க. ஆனால் அண்ணா திமுகவில் அப்படி இல்லை. இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆகட்டும், தேசிய முற்போக்கு திராவிட கழகமாகட்டும், அல்லது புரட்சி பாரதம் கட்சியாகட்டும், இல்லை எஸ்டிபி கட்சியாகட்டும், புதிய தமிழன் கட்சியாகட்டும், நம்முடைய கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சிகள் அத்தனையும் ஒரு சாதாரண தொண்டல் நிறைந்த கட்சிகள். மக்களுடைய கஷ்ட நஷ்டம் துன்பம் துயரம் வேதனை அவர்களோடு ஒன்றிணைந்து வாழ்கின்ற தொண்டர்கள் நம்முடைய தொண்டர்கள், மக்களுடைய பிரச்சனை நன்கு உணர்ந்தவர்கள். ஆகவே மக்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கின்றது என்பதை உணர்ந்து நம்முடைய நாடாளுமன்ற மூலமாக நம்முடைய குரல் நாடாளுமன்றத்தை ஒலிக்குவதற்கு அவருக்கு ஒரு வாய்ப்பை தேடி தர வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் திரு ஸ்டாலின் அவர்கள் இன்றைய தினம் இந்திய கூட்டணி வெற்றி பெற்றால் நிறைய திட்டங்களை கொண்டு வரும்னு சொல்றார். வேடிக்கையா இருக்குது. ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகம் 14 ஆண்டு காலம் மத்தியிலே ஆட்சி இருந்த கட்சி. இன்னைக்கு பாரதிய ஜனதாவில் 5 வருஷம் ஆட்சி இருந்தாங்க. 19 இருந்து 5 ஆண்டு காலம், 1999 இருந்து. அதுக்கு பிறகு காங்கிரஸ்ல 5 ஆண்டு காலம் காங்கிரஸ் அமைச்சரவையிலே அங்கம் வைத்தார்கள். அதற்கு முன்பு மத்தியிலே ஆட்சியில் இடம்பெற்றிருந்தார்கள். ஆக திராவிட முன்னேற்ற கழகம் 14 ஆண்டு காலம் மத்திய அமைச்சரவையிலே இடம்பெற்ற கட்சி திமுக கட்சி. 14 ஆண்டு காலம் தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன செய்தீர்கள்? தமிழ்நாட்டுக்கு என்ன பெரிய திட்டத்தை கொண்டு வந்தீர்கள்? அதனால் தமிழ்நாடு மக்கள் என்ன நன்மை பெற்றிருக்கின்றார்கள்? இது மக்களுடைய கேள்வி. 14 ஆண்டு காலமே எதையுமே செய்யல. அவருடைய திட்டமெல்லாம் மத்தியிலும் ஆட்சியில் இருக்க வேண்டும், மாநிலத்திலும் ஆட்சியில் இருக்க வேண்டும். மத்தியிலும் கொள்ளையடிக்க வேண்டும், மாநிலத்திலும் கொள்ளையடிக்க வேண்டும். மத்தியிலும் ஆட்சி அதிகாரத்திலே அவர் குடும்பத்தைச் சேர்ந்த உறுப்பினர்கள் வர வேண்டும். மாநிலத்திலும் கருணாநிதியுடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் ஆட்சியிலே இருக்க வேண்டும். மத்தியிலையும் மாநிலத்திலையும் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற பொழுது கொள்ளையடிப்பதற்கு எளிதாக இருக்கும் என்ற அடிப்படையில் தான் இன்றைக்கு இந்தியா கூட்டணி என்ற ஒரு போர்வையிலே இன்றைக்கு ஸ்டாலின் அங்கு வைத்துக் கொண்டிருக்கின்றார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படி அல்ல. எங்க கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிற கட்சிகள் அப்படி அல்ல. ஆட்சி அதிகாரத்திற்காக நாங்கள் எப்பொழுதுமே அடிபணிந்தது கிடையாது. ஓட்டு போட்ட மக்களுக்கு விசுவாசமாக இருந்து அவருடைய எண்ணங்களை, அவருடைய கஷ்டங்களை, அவருடைய பிரச்சனைகளை நாடாளுமன்றத்தில் எடுத்துரைத்து நாங்கள் மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்ற அடிப்படையிலே நாங்கள் கூட்டணி அமைத்து நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்கின்றோம். நீங்கள் எண்ணி பாருங்கள். உண்மையிலேயே எங்களுக்கு ஆட்சி அதிகாரம் மத்தியிலே இருக்க வேண்டும் என்று எண்ணி இருந்தால் நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வைத்திருப்போமே.
ஏன் நாங்கள் கூட்டணியிலிருந்து விலகி இருக்கின்றோம்? இன்றைக்கு தேசிய கட்சி என்று வருகின்ற பொழுது காங்கிரசும் பாரதிய ஜனதாவும் மாறி மாறி வருகின்றன. ஆனால் மாநில கட்சிகளை புறக்கணிக்கின்றன. இன்றைக்கு தேசிய கட்சியோடு கூட்டணி வைத்து அதனால் நமக்கு எந்த நன்மையும் பெற முடியவில்லை. அவருடைய ஆட்சிக்கு வந்த பிறகு அவருடைய பார்வை தேசிய அளவில் இருக்கின்றத ஒழிய மாநிலத்தில் அல்ல. ஆனால் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கின்ற மக்கள் மாநில மக்கள், அவர் நம்முடைய எஜமானர்கள். அவர்தான் நம்முடைய வேட்பாளரை வெற்றி பெற்று நாடாளுமன்றத்துக்கு அனுப்பி வைக்கின்றார்கள். ஆகவே தேசிய அளவில் ஒரு சட்டத்தை கொண்டு வருகின்ற பொழுது தமிழ்நாடு பாதிக்கப்படுகின்ற பொழுது அதை நாம் எதிர்த்து குரல் கொடுக்க முடியவில்லை. கூட்டணி தர்மம் என்று தடைபடுகிறது. அந்த நிலையில் மாறுவதற்கு, ஓட்டு போட்ட மக்களுக்கு விசுவாசமாக இருந்து நாடாளுமன்றத்தில் செயல்படுவதற்கு, தமிழ்நாட்டின் உரிமையை காப்பதற்கு, தமிழ்நாட்டு தேவையான திட்டங்களை பெறுவதற்கு, தமிழ்நாடு வளர்ச்சி பெறுவதற்கு நாடாளுமன்றத்திலே சுதந்திரமாக நம்முடைய கருத்துக்களை எடுத்து சொல்வதற்கு இன்றைக்கு நாம் கூட்டணியிலிருந்து விலகி வந்து அதிமுக தலைமையிலே ஒரு பிரம்மாண்டமான வலிமையான கூட்டணியை நாம் அமைத்திருக்கிறோம். திரு ஸ்டாலின் அவர்களே, 2019 பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்தீர்கள். நாடாளுமன்ற தேர்தலிலே நீங்கள் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை தமிழ்நாட்டு மக்கள் நம்பி உங்களுடைய திமுக மற்றும் கூட்டணிக்கு 38 இடங்கள் உங்களுக்கு வழங்கினார்கள். 38 நாடாளுமன்றங்களை வைத்துக் கொண்டு நாடாளுமன்றத்திலே இந்த தமிழ்நாட்டு மக்களுக்காக என்ன குரல் கொடுத்தீர்கள்? அதன் மூலமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன நன்மை கிடைச்சிருக்குது? சிந்திச்சு பாருங்க. 38 நாடாளுமன்ற மக்கள் 5 ஆண்டு காலம் அங்க இருக்கின்ற பெஞ்சை தேய்ச்சது தான் மிச்சம். வேற ஒண்ணுமே செய்யல. என்ன செஞ்சிருக்கிறீங்க சொல்லுங்க. இன்னைக்கு அங்கங்க தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் போய் பேசுறீங்கல்ல, என்னை பற்றி தான் அதிகமாக பேசுறாரு. என்னை பற்றி பேசினா மக்களுக்கு என்னங்க நன்மை கிடைக்க போகுது? ஒன்னு முதலமைச்சர் ஆக்கியிருக்கிறாங்க. நீ தமிழ்நாட்டுக்கு என்னென்ன செஞ்ச, மத்தியில் என்னென்ன திட்டத்தை கொண்டு வந்தன்னு சொல்லி ஓட்டு கேளு. நாங்கள் மக்கள்கிட்ட அப்படித்தானே பேசுறோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களை ஆட்சி இருக்கின்ற பொழுது என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்தோம் அதை நாங்கள் சொல்லுகிறோம். அதே போல மத்தியிலே தமிழ்நாட்டிற்கு ஏதாவது தீங்கு ஏற்பட்டாலோ, தமிழ்நாட்டு மக்களுக்கு பாதிப்பு அடையக்கூடிய சட்டங்கள் இயற்றப்பட்டாலோ அதை கடுமையாக எதிர்க்கின்ற கட்சி அதிமுக கட்சி, அதிமுக கூட்டணி. உங்களால் நாடாளுமன்றத்திலே மத்திய அரசை எதிர்த்து குரல் கொடுக்க முடிஞ்சதா? இல்லையே. இங்கே கூட எனக்கு முன்னாலே பேசி நீட் தேர்வை பற்றி சொன்னார்கள். நீட் தேர்வை கொண்டு வந்தது திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரசும். மத்தியிலே 2010 காங்கிரஸ் ஆட்சி மத்தியிலே இருந்த பொழுது திமுக கட்சி சேர்ந்த நாமக்கல் நாடாளுமன்ற காந்தி செல்வன் தான் மத்திய சுகாதாரத்துறை இணை அமைச்சர். 2010 டிசம்பர் 21 மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா நோட்டிபிகேஷன் போடுறாங்க, நீட் தேர்வு கொண்டு வரப்படும் என்று. ஆக ஆட்சியில் இருந்தது காங்கிரஸ், திமுக கொண்டு வந்தது நீட் தேர்வை திமுக. இன்னைக்கு ரத்து செய்வோம் என்று சொல்லுவதும் காங்கிரசும் திமுகவும். இதுதான் வேடிக்கையா இருக்கிறது. இப்படி இரட்டை வேடம் போடுகின்ற கட்சி திமுக கட்சி, மக்களை ஏமாற்றுகின்ற கட்சி திமுக கட்சி. ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய பொய் மூட்டைகள் எல்லாம் இன்று மேல் எடுபடாது. இன்றைக்கு எல்லா தேர்தல் பிரச்சார கூட்டத்திலையும் மூட்டை மூட்டையாக பொய் அவிழ்த்து விட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். பொய் பேசுவதற்கு நோபல் பரிசு கொடுக்கணும்னா திரு ஸ்டாலின் கொடுத்தா பொருத்தமா இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 15க்கும் மேற்பட்ட பொதுக்கூட்டத்தில் திரு ஸ்டாலின் போய் அவருடைய வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. கூட்டணி கட்சி தலைவர் கூட்டணி வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. அவருடைய ஆட்சி காலத்தில் என்ன திட்டத்தை கொண்டு வந்தது ஒன்று கூட சொல்வது கிடையாது. அதே போல தேர்ந்தெடுக்கப்பட்ட 2019 தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்றங்கள் நாடாளுமன்றத்தில் என்ன திட்டத்தை கொண்டு வந்தோம் என்று அதுவும் பேசுவது கிடையாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை விமர்சிப்பதுதான் அவருடைய தேர்தல் பிரச்சாரம். திரு ஸ்டாலின் அவர்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மடியிலே கனமில்லை, வழியிலே பயமில்லை. திரு ஸ்டாலின் அவர்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2011 2021 வரைக்கும் சிறப்பான ஆட்சி கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம்.
அந்த 10 ஆண்டு காலத்தில் தான் ஏராளமான திட்டங்களை கொண்டு வந்து தமிழ்நாடு வளர்ச்சி பெற்றது. அதே போல கடந்த 3 ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் என்ன திட்டங்களை கொண்டு வந்தீங்க சொல்லுங்க. அதை எங்கேயுமே சொல்ல மாட்டேங்கிறார், அதை பேச மறுக்கிறார். ஆனால் நான் ஒவ்வொரு கூட்டத்திலையும் அந்தந்த நாடாளுமன்ற தொகுதியிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்தோம் என்று புள்ளி விவரத்தோடு நான் குறிப்பிட்டு வருகிறேன். இங்கே கூட திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதி, திருவள்ளூர் மாவட்டத்தில் என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்தேன் என்று பிறகு நான் சொல்கிறேன். ஆக மக்களிடத்திலே நாங்கள் தைரியமாக எங்களுடைய ஆட்சி காலத்தில் செய்த திட்டங்களை நாங்கள் குறிப்பிடுகிறோம். அதற்கு தான் மக்கள் வாக்களித்து தேர்ந்தெடுக்கின்றார்கள். ஒவ்வொரு நாடாளுமன்ற ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரும் தேர்தல் போது வாக்குறுதி கொடுக்கின்றார்கள். அந்த வாக்குறுதியை எந்த கட்சி நிறைவேற்றி என்று மக்கள் சீர்தூக்கி எடை போட்டு பார்த்து தான் தேர்தலிலே தீர்ப்பளிக்கின்றார்கள் தமிழ்நாட்டு மக்கள். எவ்வளவு நாளுக்கு தான் போய் பேசிட்டே இருப்பீங்க? அதுக்கெல்லாம் இந்த தேர்தலில் விடிவு காலம் பிறக்க இருக்கின்றது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் சொன்னதை இதுவரைக்கும் செய்து கொண்டிருக்கின்றோம், சொல்லாததையும் நாட்டு மக்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். திரு ஸ்டாலின் 520 அறிவிப்புகள் வெளியிட்டார். அந்த 520 அறிவிப்புகளில் ஒரு 10% அறிவிப்புகளை இதுவரைக்கும் நிறைவேற்றல. ஆனா சட்டமன்றத்தில் பேசுறாரு, தொலைக்காட்சியில் பேசுறாரு, பொதுக்கூட்டத்தில் பேசுறாரு, தேர்தல் நேரத்தில் பேசுறாரு. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து அவர்கள் அறிவிக்கப்பட்ட அந்த அறிவிப்பில் 90% நிறைவேற்றப்பட்டதா ஒரு பச்சை போய் சொல்லுகின்ற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். ஆட்சிக்கு வருவதற்கு முன் என்ன சொன்னாங்க? திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து செய்யப்படும். செஞ்சாங்களாங்க? சொல்லுங்க, செஞ்சாங்களா? அதுக்கு பிறகு திரு உதயநிதி ஸ்டாலின் பல்வேறு பொதுக்கூட்டத்தில் பேசினாரு. அப்பொழுது அவர் குறிப்பிட்டது, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த உடனே, திரு ஸ்டாலின் முதலமைச்சரான உடனே முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் சொன்னார். ஆட்சிக்கு வந்து 6 மாசம் ஆச்சு. அதுக்கு பிறகு ஒரு கூட்டத்தில் பேசுகின்ற பொழுது திரு உதயநிதி ஸ்டாலின் பேசுகிறார், நீட் தேர்வை ரத்து செய்வதற்கு எங்ககிட்ட ரகசியம் இருக்குன்னு சொன்னார். இதுவரைக்கும் ரகசியத்தை வெளியிட்டிருக்காருங்களா? வெளியிட்டிருக்காருங்களா? உதயநிதி இன்ன வரைக்கும் மக்கள் கேட்டுட்டு இருக்காங்க. ஆட்சி பொறுப்பேற்று 3 வருடம் ஆக போகுது. இந்த 3 ஆண்டு காலத்தில் பத்திரமா ரகசியத்தை காத்து வைத்திருக்கின்ற யாருன்னா உதயநிதி ஸ்டாலின் தான். எப்பப்பா இந்த ரகசியத்தை வெளியிட போற? மக்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க உங்களுடைய ரகசியத்தை ஆவலோடு கேட்பதற்கு. திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, திரு ஸ்டாலின் அவர்களே, இதுவரைக்கும் பொய் சொன்னதெல்லாம் போதும். இனி எஞ்சினாலாவது உண்மையை பேசி உங்களை தேர்ந்தெடுத்த மக்களுக்கு ஏதாவது ஒரு நன்மைகளை செய்யுங்க. ஏன்னா உங்களுடைய வார்த்தைகளை நம்பி, உங்களுடைய தேர்தல் அறிக்கையை நம்பி, உங்களுடைய பரப்புரையை நம்பித்தான் வாக்களித்து கொள்ளைப்புறத்தின் வழியாக ஆட்சி பொறுப்பேற்று 3 ஆண்டு காலம் ஆகிறது. ஓட்டு போட்ட மக்களுக்கு நீங்க என்ன நன்மை செஞ்சீங்க? 2021 மக்கள் நம்பினாங்க. திரு ஸ்டாலின் அழகாக பேசுகிறார். திரு உதயநிதி ஸ்டாலின் அதை விட அற்புதமாக பேசுகிறார். 520 அறிவிப்புகளை வெளியிட்டு விட்டாங்க. அத்தனையும் நிறைவேற்றப்பட்டால் தமிழ்நாடு இந்தியாவிலேயே ஒரு சிறந்த மாநிலமாக இருக்கும். இந்த 520 அறிவிப்புகளை நமக்கு எண்ணற்ற நன்மைகள் கிடைக்கும் என்றெல்லாம் கனவு கண்டுதான் வாக்கு போட்டு நீங்க முதலமைச்சர் ஆக்கியிருக்கீங்க. அந்த அறிவிப்புகள் எதுவுமே நிறைவேற்றலையே. அது மட்டும் இல்ல, இது இந்த பகுதி திருவள்ளூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் வேளாண்மை மக்கள் நிறைந்த பகுதி, தொழிற்சாலை நிறைந்த பகுதி. அது 2 தான் பிரதான தொழில். ஆக இன்னைக்கு 2 தொழிலுமே ஒரு நலிவுடைய கூலியில சூழ்நிலை பார்க்கிறோம். இன்றைக்கு விவசாயிகள் இரவென்றும் பகலென்றும் உழைத்து அவர்களுக்கு விளைச்சலுக்கு தேவையான விலை கிடையாது. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டாங்க, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்தால் ஒரு குவிண்டாலுக்கு 2500 ரூபாய் நெல்லுக்கு விலை கொடுப்போம் என்று சொன்னாங்க. இதுவரைக்கும் கிடைக்கல. கரும்புக்கு ஒரு டன்னுக்கு 4000 ரூபாய் ஆதார விலை கொடுப்போம்னு சொன்னாங்க, அதுவும் கொடுக்கல. ஆக விவசாயிகளை ஏமாற்றி விட்டார்கள். அதே போல 100 நாள் வேலை திட்டம் 150 நாளாக உயர்த்தினாங்க. உயர்த்திருக்கிறாங்க. 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிகின்ற பெண் தொழிலாளர்களுக்கு அவருடைய ஊதியத்தை உயர்த்தப்படும். உயர்த்திருக்கிறாங்களா?
இல்ல. அதிமுக ஆட்சியில் 100 நாள் வேலை திட்டத்தில் பணிகின்றவர்கள் அழகாக போயிட்டு அழகாக வேலை செஞ்சுட்டு வந்தாங்க. ஆனால் இன்றைய தினம் அந்த 100 நாள் வேலை தொழிலாளர்களை கசைக்கு பிழிகிறாங்க. பணமும் சரியாக கொடுக்கறதில்ல. ஆனால் அதிமுக ஆட்சியில் 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிந்த தொழிலாளருக்கு உடனுக்குடன் வங்கியிலே பணம் செலுத்தப்பட்டது. இன்றைய விடியா திமுக ஆட்சியிலே அந்த ஏழை தொழிலாளிகளுக்கு கூட முறையாக பணம் போய் சேரவில்லை. அது மட்டும் இல்ல, தேர்தல் நேரத்தில் பல அறிவிப்புகளை வெளியிட்டாங்க. முக்கியமான அறிவிப்புகள் எல்லாம் ரேஷன் கடையில் 1 கிலோ சர்க்கரைக்கு பதிலாக 2 கிலோ சர்க்கரை கொடுப்புன்னு சொன்னாங்க. இதுவரை கொடுத்துருக்காங்களா? கேஸ் சிலிண்டர் மானியம் 100 ரூபா கொடுக்குறாங்க மாசம் மாசம், கொடுத்துருக்காங்களா? இல்ல. நம்முடைய இளைஞர்கள் படிப்பதற்கு வங்கியில் கல்வி கடன் வாங்கினாங்க. திமுக தேர்தல் அறிக்கையில் ஆட்சிக்கு வந்தவுடன் கல்வி கடன் ரத்து பண்ணிருக்காங்களா? இல்ல. திருமண உதவி திட்டம் அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்டது. தாலிக்கு தங்க ஒரு பவன் 25,000 50,000 கொடுப்பதாக அறிவிக்கப்பட்டு பல லட்சம் பேர்களுக்கு திருமண உதவி திட்டத்தின் கீழ் நிதியுதவி செய்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். திமுக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்காங்க, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா திருமண உதவி திட்டம் 25,000 30,000 50,000 60,000 கொடுக்கல, ரத்தே பண்ணிட்டாங்க. தாலிக்கு தங்க திட்டத்தையே ரத்து பண்ணிட்டாங்க, திருமண உதவி திட்டத்தை ரத்து பண்ணிட்டாங்க. அம்மா இருசக்கர வாங்கணும். இன்னைக்கு பெண்கள் உரிய நேரத்தில் பணிக்கு செல்ல, பணி முடிஞ்ச பிறகு வீடு திரும்ப அம்மா இருசக்கர வாங்கணும். மானி 25,000 ரூபா ஒவ்வொரு இருசக்கர வாகனத்துக்கு கொடுக்கப்படும் என்ற அறிவிப்பை கொடுத்து கிட்டத்தட்ட 2,90,000 மகளிருக்கு கொடுத்தோம். அதையும் விடியா திமுக அரசு நிறுத்தப்பட்டு விட்டது. எல்லாவற்றுக்கும் மேலாக கிராமத்திலிருந்து நகரம் வரை ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் அதிகம் எங்கு வசிக்கின்றார்களோ அந்த பகுதியை தேர்ந்தெடுத்து அம்மா மினி கிளினிக் 2000 அம்மா மினி கிளினிக் தமிழ்நாடு முழுவதும் கொடுத்தோம். அந்த பகுதியில் இருக்கின்ற ஏழைகளுக்கு அங்கேயே சிகிச்சை அளிக்கக்கூடிய அற்புதமான திட்டம். அதில் என்ன அரசியல் உங்களுக்கு வந்தது? ஒவ்வொரு அம்மா மினி கிளினிக்கும் ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர், ஒரு செவிலியர், ஒரு மருத்துவ உதவியாளர் நியமிக்கப்பட்டு ஒவ்வொரு நாளும் 150 நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. அந்த ஏழைகளுக்கு சிகிச்சை அளிப்பது கூட பொறுக்க முடியாத முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அந்த திட்டத்தையும் ரத்து பண்ணிட்டாங்க. இப்படி நாம் கொண்டு வந்த திட்டத்தை ஒவ்வொன்றாக ரத்து செய்த ஒரே அரசாங்கம் விடியா திமுக அரசு. அதை விட பெட்ரோல் டீசல் விலை குறைக்குன்னு சொன்னாங்க. ஆனால் பெட்ரோலுக்கு மட்டும் 3 ரூபா குறைச்சிட்டு டீசல் 2 ரூபா குறைக்கல. 5 ரூபாயில 3 ரூபா குறைச்சாங்க, 2 ரூபா குறைக்கல. டீசலுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் 4 ரூபா குறைக்கிறாங்க, இது வரைக்கும் குறைக்கல. ஏன்னா இந்த பகுதியில் இருக்கின்ற மக்கள் அதிக அளவிலே சென்னைக்கு செல்கின்றார்கள் வேலைக்கு. இருசக்கர வாகனத்தை அதிகமாக பயன்படுத்துறீங்க. அதனால பெட்ரோல் விலை உயர்கின்ற பொழுது அவர் பாதிக்கப்படுறாங்க. கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றப்படல. அது மட்டுமல்ல, மத்திய அரசு வெளிநாட்டிலிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்யறாங்க. குறைஞ்ச விலையில் இறக்குமதி செஞ்சு அதிகமான வரி போட்டு இன்றைக்கு பெட்ரோல் விலை உயர்ந்திருக்குது. மத்திய அரசு மாநில அரசு இன்றைக்கு திட்டமிட்டு பெட்ரோல் டீசல் விலை உயர்த்தி மக்களை வஞ்சிக்கின்ற அரசுகள் மத்திய அரசு மாநில அரசு. இதை இந்த டீசல் பெட்ரோலை குறைக்க வேண்டும் என்று தொடர்ந்து நாம் குரல் கொடுத்துக் கொண்டே இருக்கின்றோம். அது மட்டுமல்ல, இந்த விடியா திமுக அரசு வந்த பிறகு மக்களுக்கு, விவசாயிகளுக்கு, தொழிலாளர்களுக்கு எந்த நன்மையும் கிடைக்கல. பசு வீடுகள் கட்டி கொடுத்துருந்தோம், அதையும் நிறுத்திட்டாங்க. விலையெல்லாம் கறவை மாடுகள், ஆடுகள், கோழிகள் கொடுத்தோம், அதையும் நிறுத்திட்டாங்க. அது மட்டுமல்ல, இந்த மாவட்டம் ஏரியில் நிறைந்த மாவட்டம். பல ஆண்டுகளாக தூர் வாராமல் இருந்தது. ஏரி, குளம், குட்டைகள் எல்லாம் தூர் வாரப்பட வேண்டும். குடிமராமத்து திட்டத்தின் மூலமாக உத்தரவு போட்டு இந்த மாவட்டத்தில் இருக்கின்ற ஏரிகள், குளங்கள் எல்லாம் தூர் வாரப்பட்டு பருவ காலங்களில் பெய்கின்ற மழைநீர் வீணாகாமல் சேமித்து வைத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் திரு ஸ்டாலின் அவர்களே. விவசாயத்திற்கு நீர் தேவை. அந்த தண்ணீர் இருந்தால் தான் விவசாயம் செய்ய முடியும். குடிப்பதற்கு நீர் தேவை. அதை இப்படி பார்த்து பார்த்து மக்களுக்கு நல்ல பல திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்ட ஒரே அரசாங்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் என்பதை நேரத்திலே திரு ஸ்டாலின் நினைவு கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாமல் துப்பாக்கி சூட்டை பற்றி சொல்றார். போன இடத்தெல்லாம் எடப்பாடி பழனிசாமி இருக்கின்ற பொழுது துப்பாக்கி சூட் நடத்திட்டாங்கன்னு.
இந்த துப்பாக்கி சூடு நடப்பதற்கு காரணமே சில அரசியல் கட்சி தூண்டுதல் பேரில் தான் இந்த விரும்பத்தகாத நிகழ்வு ஏற்பட்டு விட்டது. சிந்திச்சு பாருங்க. இதே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி திரு கருணாநிதி அவர்கள் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் விவசாயிகள் பம்பு செட்டுக்கு அவருடைய மின்கட்டணத்தில் யூனிட்டுக்கு 1 பைசா குறைக்க வேண்டும் என்று தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் தமிழ்நாடு முழுவதும் போராட்டம் நடத்தினாங்க. அப்பொழுது கோவையில் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிற விவசாயிகள் மீது துப்பாக்கி சூடு நடத்திய அரசாங்கம் திமுக அரசாங்கம். திரு ஸ்டாலின் அவர்களே, விவசாயிகளை குருவி சுடுவது போல சுட்டு வீழ்த்தீர்களா இல்லையா? பல பேர் விவசாயிகள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் உயிரிழந்தார்கள். அந்த விவசாயிகள் எல்லாம் இன்னைக்கு பெருமான் நல்லூரில் நினைவு மண்டபம் எழுப்பியிருக்கிறாங்க. சேலம் மாவட்டம் பெத்தநாயக்கம்பாளையத்தில் இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் துப்பாக்கி சூட்டில் இறந்திருக்கிறாங்க. அவர்களுக்கு அங்கே நினைவு தூண் எழுப்பப்பட்டிருக்கிறது. திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய ஆட்சி காலத்தில் இப்படிப்பட்ட சம்பவம் நடந்திருக்கிறது என்பதை நினைவு கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் குடும்பங்கள் வறுமையிலே வாடிக்கொண்டிருந்தது என்று அம்மா முதலமைச்சர் இருக்கும்போது அவருடைய கவனத்திற்கு கொண்டு சென்றவுடன் அந்த துப்பாக்கி சூட்டிலே இறந்த விவசாய குடும்பத்திற்கு 5 லட்சம் ரூபாய் கொடுத்த தலைவி புரட்சி தலைவி அம்மா. அதுபோல் திருநெல்வேலி மாவட்டம் மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் அவர்களுக்கு ஊதிய உயர்வு வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியாளர்களை சந்திக்க ஊர்வலமாக சென்ற பொழுது அவர்கள் மீது கடுமையான தடியடி பிரயோகம் செஞ்ச காரணத்தினால அவள் உயிருக்கு பயந்து அருகில் ஓடிக்கொண்டிருக்கிற தாமிரபரணி ஆற்றிலே விழுந்து 18 பேர் இறந்திருக்கிறாங்க. ஊதிய உயர்வுக்காக போராடியவர்கள் மீது கடுமையான தாக்குதல் விளைவாக 18 பேர் உயிர் இழந்திருக்காங்களா? அதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் பல துப்பாக்கி சூடு நடந்திருக்குது. அத்தனையும் புள்ளி உரத்தோடு வச்சிருக்க திரு ஸ்டாலின் அவர்களே சட்டமன்றத்தில் இதெல்லாம் பதிவு செஞ்சிருக்கிறாங்க. வேண்டும் என்று திட்டமிட்டு இந்த தேர்தல் நேரத்திலே மக்களிடத்தில் எடுத்து சொல்லி வாக்குகளை சேகரிக்க நீங்கள் முற்பட்டால் நீங்கள் தான் தோல்வி அடைவீர்கள். அது மட்டும் இல்ல, ஸ்டெர்லைட் ஆலை விரிவாக்கம் செய்ய திரு ஸ்டாலின் அவர்கள் தொழில்துறை அமைச்சராக இருந்தபோது சட்டமன்றத்தில் தெரிவிக்கிறார். அந்த ஆலை விரிவாக்கம் செய்வதற்கு 1500 கோடி அந்த ஆலை நிறுவனம் ஒதுக்கீடு செய்யப்பட்டதாக சட்டமன்றத்தில் பேசி திரு ஸ்டாலின் சட்டமன்றத்தில் பேசி பதிவாகியிருக்குது. மறுக்க முடியாது. அந்த ஆலை விரிவாக்கம் செய்வதற்கு 86 ஏக்கர் கொடுத்தது திரு ஸ்டாலின். ஆக இப்படி ஆலை விரிவாக்கம் செய்ய அனைத்து வகையிலும் உதவி செய்தது திமுக அரசாங்கம். ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் அந்த தூத்துக்குடி மாவட்ட மக்களுடைய வேண்டுகோளை ஏற்று அந்த ஆலையினுடைய சுற்றுச்சூழல் அனுமதி கேட்கின்ற பொழுது அதை கொடுக்கப்படவில்லை. அந்த ஆலைக்கு வழங்கப்பட்டிருந்த மின்சாரம் நிறுத்தப்பட்டது. இப்படி செய்தது அதிமுக. பிறகு அந்த ஆலையே மூடப்பட்டதும் அதிமுக ஆட்சியில் தான். திரு ஸ்டாலின் அவர்களே, என்னப்பா வேண்டுமென்றே திட்டமிட்டு அவதூறு செய்திகளை பொய்யான செய்திகளை மக்களிடத்திலே பரப்பி அரசியல் ஆதாயம் தேட முற்பட்டால் தமிழ்நாட்டு மக்கள் அறிவுபூர்வமான மக்கள், இன்றைக்கு சிந்தித்து செயல்படக்கூடிய மக்கள், அவருடைய பொய்யெல்லாம் எடுபடா. ஸ்டாலின் அவர்களே, இன்றைக்கு விஞ்ஞான உலகம் பேச பேச லைவ்ல போயிட்டு இருக்குது. இங்க அருமை நம்ம செல்லில் எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அவருடைய நண்பருக்கு அப்படியே போட்டு காட்ட இப்படி விஞ்ஞான உலகத்தில் உங்க பொய்யெல்லாம் எடுபடாது. திரு ஸ்டாலின் அவர்களே, அதோட எங்க பார்த்தாலும் போதைப் பொருள் நடமாட்டம் தமிழகத்தில் அதிகரிச்சிட்டது. இன்றைக்கு இளைஞர்கள் மாணவர்களும் போதைக்கு அடிமையாகி சீரழியக்கூடிய காட்சி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இந்த விடியா திமுக ஆட்சியில். இதை தடுப்பதற்கு வக்கு இல்ல, திறமை இல்ல. ஒரு பொம்மை முதலமைச்சர் தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்றார். என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? இதுக்கு முந்தைய ஒரு டிஜிபி இருந்தார் சைலேந்திர பாபுன்னு, அவர் ரிட்டையர் ஆகி போயிட்டார். அவர் கஞ்சா ஆபரேஷன் 2.0, 3.0, 4.0 ஓ போட்டிட கடைசி வரைக்கும் ரிட்டையர் ஆகி போயிட்டார். ஓ போட்டுதான் மிச்சம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் சட்டத்தின் ஆட்சி நடைபெற்றது.
கொலை கொள்ளை திருட்டு வழிப்பறிவு பாலியல் வன்கொடுமை அத்தனையும் தடுத்து நிறுத்தப்பட்டது உங்களுடைய ஆட்சியில். தினந்தோறும் பத்திரிகைகளின் ஊடகத்தினுடைய செய்திகள் கொலை கொள்ளை திருட்டு வழிப்பறிவு பாலியல் வன்கொடுமை அன்றாடம் நடந்த வண்ணம் இருக்கின்றது. ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய ஆட்சியில் சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது. ஒரு நாடு வளர வேண்டும் என்று சொன்னால் சட்ட ஒழுங்கு சிறப்பாக இருக்கணும். எந்த மாநிலத்தில் எந்த நாட்டில் சட்ட ஒழுங்கு சிறப்பாக இருக்கிறதோ அந்த மாநிலம் வளர்ச்சி அடையும். ஆனால் தமிழகம் இன்றைக்கு இந்தியாவிலேயே பின்னோக்கி போகின்ற காட்சியை நாம் பார்க்கிறோம். அதற்கு காரணம் விடியா திமுக முதலமைச்சர் என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்ட விளைகின்றேன். இன்றைக்கு திருவள்ளூர் மாவட்டத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நிறைய திட்டங்களை நிறைவேற்றி தந்திருக்கிறோம். இங்கே கூட அருமை சகோதரர் நான் பேசுவதற்கு முன்பு தெரிவித்தார்கள், பிரம்மாண்டமான மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, பிரம்மாண்டமான மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அண்ணா திமுக ஆட்சியில் தான் கொண்டு வரப்பட்டது. 400 கோடி. மருத்துவக் கல்லூரி பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருக்குது. இன்றைக்கு வல்லரசு நாட்டில் கூட இப்படிப்பட்ட மருத்துவக் கல்லூரி பார்க்க முடியாது, இப்படிப்பட்ட மருத்துவமனை பார்க்க முடியாது. இன்னைக்கு சாதாரண ஏழை எளிய மக்களுக்கு உயர்தர சிகிச்சை அளிக்கக்கூடிய மருத்துவமனையை நாம திருவள்ளூரில் கொடுத்திருக்கிறோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது ஒரே ஒரு இடத்தில் 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாந்து சாதனை படைச்சோம். எங்கள் ஆட்சி பொறுப்பேற்று 3 ஆண்டு காலம் ஆகுது. ஒரு அரசு மருத்துவமனை கொண்டாட முடிஞ்சதா? ஒண்ணுமே இல்லையே. 6 சட்டக்கல்லூரி கொண்டாந்துருக்கிறோம். கிட்டத்தட்ட அம்மா இருக்கும்போது நான் இருக்கும்போது 72 கலை மற்றும் அறிவியல் கல்லூரி அரசின் சார்பாக கொண்டாந்துருக்கிறோம். பாலிடெக்னிக் கல்லூரி, பொறியியல் கல்லூரி, வேளாண் கல்லூரி, கால்நடை மருத்துவக் கல்லூரி, ஆராய்ச்சி நிலையம், இப்படி பல கல்லூரி திறந்த விளைவு இன்றைக்கு ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட கடைக்கோட்டில் சாதாரண குடும்பத்தில் இருந்த மாணவ மாணவி கூட இன்றைக்கு உயர்கல்வி படிக்கக்கூடிய குறைந்த கட்டண உயர்கல்வி படிக்கக்கூடிய சூழ்நிலையை தமிழ்நாட்டில் தான் உருவாக்கி தந்திருக்கிற அண்ணா திமுக ஆட்சியில். எங்களுடைய ஆட்சியா இருண்டாட்சி. திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய ஆட்சி தான் ஒரு இருண்ட ஆட்சியாக மக்கள் பார்க்கப்படுகிறார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய 10 ஆண்டுகள் ஆட்சி பொற்கால ஆட்சி என்று மக்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதே போல சென்னை மாநகருக்கு குடிநீர் வழங்குவதற்காக கண்ணன்கோட்டை தேர்வாக்கண்டியில் 400 கோடியில் ஒரு டீம் தண்ணீர் தேக்கிக்கிட்ட அளவிற்கு பிரமாண்டமான அங்கே நீர்த்தேக்கத்தை கட்டி கொடுத்துருக்கிறோம். 87 ஏக்கர் பரப்பில் கொண்ட பருத்திப்பட்டு ஏரி 29 கோடியில் சுற்றுலா தலமாக அமைச்சு கொடுத்துருக்கிறோம். மிஞ்சில் ஒன்றும் காட்டூர் தந்தமச்சி நீர்த்தேக்கம் 50 கோடி அமைக்கப்பட்டிருக்குது. பழவேற்காட்டில் நிரந்தர முகத்துவாரம் 26 கோடியில் அமைத்துள்ளோம். பழவேற்காட்டில் மீன் மார்க்கெட் மற்றும் மீன் இறகுதளம் 2 கோடியில் அமைச்சு கொடுத்துருக்கிறோம். அருள்மிகு வீரராகவர் பெருமாள் கோயில் குளத்திற்கு கொசத்தலை ஆற்றிலிருந்து பைப்லைன் மூலமாக 25 கோடி மதிப்பீட்டில் தண்ணீர் கொண்டு வரும் திட்டம் நிறைவேற்றப்பட்டது. திருவள்ளூர் அரசு மருத்துவமனை மாவட்ட தலைமை மருத்துவமனையாக தரம் உயர்த்தப்பட்டது. ஆவடி ரூபாய் 83 கோடி செலவில் 100 படுக்கைகள் கொண்ட அரசு பொது மருத்துவமனையாக கட்டப்பட்டது. பட்டறை பெரும்பூரில் சட்டக்கல்லூரி கொண்டு வரப்பட்டது அண்ணா திமுக ஆட்சியில். செவ்வாய்ப்பேட்டையில் பாலிடெக்னிக் கல்லூரி கொண்டு வரப்பட்டது. ஆவடி மாநகராட்சியாக நகராட்சியை மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டது. திருமுல்லை வாயில் ரயில்வே மேம்பாலம் 53 கோடியில் கட்டப்பட்டது. மிஞ்சூர் ரயில்வே மேம்பாலம் 29 கோடி கட்டப்பட்டது. இந்து கல்லூரி ரயில்வே கீழ்ப்பாலம் 20 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டது. திருவள்ளூரில் பாதாள சாக்கடை திட்டம் முடிக்கப்பட்டுள்ளது. அன்னூர் ரயில்வே மேம்பாலம் 53 கோடி மதிப்பில் கட்டப்பட்டது. சென்னையிலிருந்து திருவள்ளூரை 4 வழிச்சாலையாக விரிவாக்கப்பட்டதும் அண்ணா திமுக ஆட்சி. கும்மிடிப்பூண்டி ரயில்வே மேம்பாலம் 17 கோடியில் கட்டப்பட்டது. கும்மிடிப்பூண்டி ரயில்வே மேம்பாலம் 33 கோடியில் கட்டப்பட்டது. ஏலாவூர் ரயில்வே மேம்பாலம் 24 கோடியில் கட்டப்பட்டது. பல திட்டங்கள். ஆரணி ஆற்றுக்கிடையே ஏலமக்க தொலைவேடு சாலையில் உயர்மட்ட பாலம் 6 கோடி, இப்படி நிறைய பாலங்களை கட்டி கொடுத்துருக்கிறோம். சுண்ணாம்பு புலம், கவரப்பேட்டை, ஆரம்பாக்கம், ஏனம்பாக்கம் ஆகிய இடங்களில் புதிய அரசு ஆரம்ப சாலைகள் கட்டி கொடுத்துருக்கிறோம். ஊத்துக்கோட்டை திருவள்ளூர் இணைப்பு சாலை ஆரணி ஆற்றின் குறுக்க 28 கோடியில் மேம்பாலம் கட்டிருக்கிறோம். கும்மிடிப்பூண்டி ஒன்றியம் மாநெல்லூரில் 1800 ஏக்கரில் சிப்காட் வளாகம் இன்னைக்கு அமைக்கப்பட்டிருக்குது. மிஞ்சூர் ஒன்றியம் அரசூர் 110 33 11 மைய துணை மின் நிலையம் 20 கோடி ரூபாயில் அமைக்கப்பட்டிருக்கு. மிஞ்சூர் ஒன்றியம் ஆரணி 31
11 மூயே துணை மின் நிலையம் 8 கோடியில் கட்டியிருக்கிறோம். பொன்னேரி முதல் குன்னமஞ்சேரி வரை ஆரணி ஆற்றின் குறுக்கே 13 கோடியில் மேம்பாலம் அமைக்கப்பட்டது. கம்மாவரம்பாளையம் பெருமக்கோடை இணைப்பு ஆரணி ஆற்றின் குறுக்கே 6 கோடியில் மேம்பாலம் அமைக்கப்பட்டது. பொன்னேரி தொகுதியில் குடிமராமத்து திட்டத்திற்கு 26 கோடி மதிப்பீட்டில் பல்வேறு பணிகள் நடைபெற்று முடிஞ்சோன்னு. மெஞ்சூர் ஒன்றியம் ஆரட்டிப்பாளையத்தில் ஆரணி ஆற்றின் குறுக்கே 10 கோடியில் தடுப்பணை. எல்லாபுரம் ஒன்றியம் அட்டராம்பாக்கத்தில் 8 கோடி மதிப்பீட்டில் தடுப்பணை கட்டப்படுது. மெஞ்சூர் ஒன்றியம் வஜ்ஜிவாக்கத்தில் ஆரணி ஆற்றின் குறுக்கே 4 கோடி மதிப்பீட்டில் தடுப்பணை. இப்படி நிறைய திட்டங்களை நிறைவேற்றுகிறோம். இப்படி ஒரு திட்டமாவது சொல்லி திரு ஸ்டாலின் ஓட்டு கேட்கிறாராம். நினைச்சு பாருங்க. ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களை ஆட்சி இருக்கின்ற பொழுது இன்றைக்கு மத்தியில் வாதாடி போராடி ரயில்வே கடவுள் குருவே நாங்கள் ரயில்வே மேம்பாலம் கட்டி கொடுத்துருக்குறோம், பல்வேறு சாலைகள் அமைச்சு கொடுத்துருக்கோம், பல்வேறு தடுப்பணைகளை கட்டி கொடுத்துருக்குறோம். இப்படி பல திட்டங்களை கொண்டு வந்த ஒரே அரசாங்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். ஸ்டாலின் அவர்களே, நீங்க பார்த்தீங்கன்னா பல திட்டங்கள் முடக்கி வச்சிருக்கிறாங்க. இன்றைக்கு கடம்பத்தூர் திருவள்ளங்காடு ரயில் நிலையங்களுக்கு இடையே மேம்பாலம் அப்படியே ஆம வேகத்தில் 26 கோடி நடந்துகிட்டு இருக்குது. பட்டாபிரம் பகுதியில் 230 கோடி மதிப்பீட்டில் தகவல் தொழில்நுட்ப பூங்கா தொங்கும் தோட்டம் வடிவில் புதிய தொழில்நுட்பத்துடன் கட்டுவதற்கு நான் அடிக்கல் நாட்டினேன். சுமார் 3000க்கும் மேற்பட்ட இளைஞர்களுக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் வேலைவாய்ப்பு கிடைக்கும். அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டம் என்பதற்காக அப்படியே கிடப்பில் போட்டு அப்படியே மெல்ல மெல்ல ஆம வேகத்தில் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. புட்லூர் ரயில்வே நிலையத்திற்கு சாலை மேம்பாலம் அமைக்க 33 கோடியில் அதிமுக ஆட்சி கொண்டு வந்தது. அதுவும் அந்த வேகமும் அந்த திட்டத்தையும் கிடப்பில் போட்டு இன்றைக்கி ஆம வேகத்தில் இருக்குது. செவ்வாப்பேட்டை ரயில்வே மேம்பாலம் 25 கோடி, அதுவும் ஆம வேகத்தில் நடக்குது. வேம்பட்டு ரயில்வே மேம்பாலம் அதுவும் 29 கோடியில் நாங்கள் கொண்டு வந்தோம், அதுவும் ஆம வேகத்தில் நடக்குது. பட்டாபிரம் ரயில்வே மேம்பாலம் 53 கோடியில் கொண்டு வந்தோம், அதுவும் ஆம வேகத்தில் நடக்குது. இப்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் மத்தியிலிருந்து வாதாடி போராடி ரயில்வே மேம்பாலம் கொண்டு வந்தால் இந்த திமுக ஆட்சி வந்த பிறகு அப்படியே அதெல்லாம் கிடப்பில் போட்டு அப்படியே ஆம வேகத்தில் நடக்குது. ஏன்னா இதெல்லாம் கட்டி முடிச்சா அண்ணா திமுகவுக்கு பெயர் வந்துடுமா? சிந்திச்சு பாருங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியும் பாருங்க, திராவிட முன்னேற்ற கழக 3 ஆண்டு கால ஆட்சி பாருங்க, எந்த ஆட்சி சிறந்தது என்பதை எடை போட்டு பார்த்து இந்த தேர்தலில் தீர்ப்பை வழங்குங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு சேவை செய்வதற்காக பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அம்மாவில் இந்த கட்சியை தொடங்கி 30 ஆண்டு காலம் ஆட்சி செய்த கட்சி அதிமுக கட்சி, பொன்விழா கண்ட கட்சி. அதே நாட்டு மக்கள் தான் எங்களுக்கு பிரதானமாக நாங்கள் பார்க்கிறோம். அவருடைய எண்ணங்களை நிறைவேற்றுவதுதான் அதிமுகவுடைய பணி என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து நம்முடைய வெற்றி வேட்பாளர் அவர்களுக்கு உங்களுடைய பொன்னான வாக்கினை முரசு சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். திரு நல்லதம்பி அவர்களுக்கு முரசு சின்னத்திலே வாக்களியுங்கள். தமிழர் உரிமை மீட்போம், தமிழர் உரிமை மீட்போம், தமிழ்நாடு காப்போம், தமிழ்நாடு காப்போம். நான் சொல்றத அப்படியே உறக்க சொல்லுங்க. ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம், ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம், ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம். விடியா திமுக ஆட்சியை விரைவில் வீட்டுக்கு அனுப்புவோம், விடியா திமுக ஆட்சியை விரைவில் வீட்டுக்கு அனுப்புவோம். வாக்களிப்போம் கொட்டும் முரசு சின்னத்திற்கு, வாக்களிப்போம் கொட்டும் முரசு சின்னத்திற்கு. நன்றி, வணக்கம்.